பெரியவர். கிரேட் இஸ் த லார்ட். இன்றைக்கு செய்தி கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவர் என்று சொல்லும் பொழுது பொதுவா அவர் எவ்வளவு பெரியவர், ஹவு கிரேட் ஹி இஸ், அவர் எவ்வளவு பெரியவர். சைஸில் அவர் பெரியவர். அவர் எவ்வளவு உயரம்னு தெரியுமா? ஆண்டவர் எவ்வளோ. இப்போ நம்ம மனிதர்கள்லாம் செலவைக்கிறாங்க, சாமிக்கு செலவைக்கிறாங்க, மனிதர்களுக்கு செலவைக்கிறாங்க. 1000 அடி கூட வச்சுக்கிட்டோம், 10,000 அடி கூட வச்சுக்கிட்டோம். நம்ம ஆண்டவர் எவ்வளவு உயரம்னு பைபிளில் போட்டு தெரியுங்களா? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்றார். இவருக்கு யாரு செலவைக்க முடியும்? முடியுமா? 1,00,000 மைல் உயரத்துக்கு செலவச்சாலும் பத்தாது. இந்த அண்டம்ன்றமில்ல, இந்த யூனிவர்ஸ், இந்த அண்டத்தில் பல லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது. நீங்க உங்க கண்ணுக்கு தெரிஞ்சது பூமி, சூரியன், செவ்வாய், சனி, அப்படி சிலதான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சது, விஞ்ஞானிகள் கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆனா இந்த யூனிவர்ஸ்ல பல லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. இது எல்லாம் படைச்சவர் எவ்வளவு பெரியவராக இருப்பார்? இதையெல்லாம் படைச்சவர் எவ்வளவு. அவருக்கு சேரெல்லாம் போட முடியுமா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு, வானாதி வானங்களும் கொள்ளாதவர், வானாதி வானங்களும் கொள்ளாதவர், அதுல பெரியவர். இந்த ஊர்லயே பெரியவர் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த உலகத்திலேயே பெரியவர் யார் தான்? நம்ம ஆண்டவர் தான். கிரேட் இஸ் த லார்ட். லார்டுன்னு சொல்லும் போது நம்ம யார சொல்றோம்? இயேசுவை சொல்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சரி, வயசுல பெரியவரா? உலகத்திலே வயசுல பெரியவர் யாரு? யோபின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் எவ்வளவு காலமா இருக்கிறாரு? நீங்க மண்டையை போட்டீங்கன்னா உருட்ட வேண்டியதுதான் மண்டைய. அது உங்களால திங்க் பண்ணவே முடியாது. நாம் நேற்று வந்தோம், இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு போயிடுவோம். சொல்ல மாட்டீங்களே, நேற்று வந்தோம், இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு போயிடுவோம். அவரு இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ ஆம் தட் ஐ ஆம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? I have been existing from everlasting to everlasting. அனாதி காலங்களாக இருக்கிறவராகவே இருந்து கொண்டிருக்கிறேன். அவருக்கு வயசே கிடையாது, அவருக்கு வயசே கிடையாது. நீங்க அதை திங்க் பண்ணீங்கன்னா மண்டை குழம்பும். தயவு செய்து போகாதீங்க அந்த இடத்துக்கு. கணக்குல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அளவிலி, தமிழ்ல, ஆங்கிலத்தில் இன்ஃபைனட் என்று சொல்லுவாங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? இன்ஃபைனட்னா என்னால கணக்கு போட முடியாததுக்கு பேரு இன்ஃபைனட், என்னால கணக்கு போட முடிஞ்சதுக்கு ஃபைனட். இதுக்கு என்னப்பா விட கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சிடலாம், அது ஃபைனட். இது கண்டுபிடிக்கவே முடியாது, அதுக்கு பேர் என்ன? இன்ஃபைனட். ஆண்டவரை நம்மளால கால்குலேட் பண்ணி பார்க்கவே முடியாது. இஸ் இன்கால்குலபிள், இம்மெஷரபிள், அன்அண்டர்ஸ்டாண்டபிள். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அதனால தான் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த திருத்துவம் எல்லாம் சிலருக்கு விளங்காது. உங்க நட்ஷல்ல கேட்குறாங்க ஆன்சரு, அப்படிலாம் தர முடியாது. இப்படிதான் இருப்பார் கடவுள், அப்படிலாம் சொல்ல முடியாது. டோன்ட் எக்ஸ்பெக்ட் an answer for God in a nutshell. கேப்சுலேட் பண்ணி ஒரு ஆன்சரை நீங்க கேட்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. He is infinite. அவரை அறிந்து கொள்ள முடியாது. விளங்குதா? விளங்கலையா? சரி, அவர் அவ்வளோ பெரியவர். வல்லமையில சொல்லவே தேவையில்லை, வல்லமையில் அவர் ரொம்ப பெரியவர். வெளிப்படுத்தல் 1:8 வாசிக்கிறோம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள தேவன். யோபு
முதல் 2 வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்படின்னா வல்லமையிலும் அவர் பெரியவர். இப்படி நானு பெரியவர் பெரியவர் நிறைய பாசிட்டிவா சொல்லிட்டு வரேன். இப்போ அடுத்தபடியா உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட 3 பிரசங்கமா வைக்கணும். அப்படி நான் 3 பிரசங்கமா பிரிச்சு வச்சேன்னா நீங்க சொல்லுவீங்க பழைய பிரசங்கத்தை பாஸ்ட் வைக்கிறாருன்னு சொல்லுவீங்க. அதனால அது 3ஐயும் சேர்த்து ஒன்னாவே வச்சிடறேன் இன்னைக்கு. சரிதானா? சரி. இவ்வளவு நேரம் பாசிட்டிவா சொன்னேன். அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு உயரம், இம்மெஷரபிள், எவ்வளவு உயரம், அளக்க முடியாது. அதனால்தான் அவர் செய்கிற காரியங்களும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். ஓகே, அடுத்தபடியா நான் கம்பேரிட்டிவாகவும் சொல்ல விரும்புகிறேன். தேவன் எப்படி பெரியவர் என்பதை கம்பேரிட்டிவா சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 12:6. தேவாலயத்திலும் பெரியவர். அதை சிம்பிளா சொல்லிட்டா சர்ச்சை விட பெரியவர். இன்னும் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன். இந்த சர்ச்சை அவருக்கு தான். இந்த சர்ச்சை யாருக்கு தான்? அவருக்கு தான். நீங்க ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். இயேசுவோடு தொடர்பு கொள்ளாம நீங்க சர்ச்சு கூட மட்டும் தொடர்புல இருந்தீங்கன்னா பரலோகத்தில் இழந்துருவீங்க. யூ கேன் பி a church member, you can be a regular church member attending all meetings, but if you do not have a right relationship with Jesus, no use at all. ஏன்? நம்ம ஆண்டவர் எதை விட பெரியவர் சொல்ல மாட்டீங்களே? தேவாலயத்திலும் பெரியவர். வாய் திறந்து சொல்லுங்க. தேவாலயத்திலும் பெரியவர், சபையை விட பெரியவர். அதனால சபையை நெக்லெக்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். சபைக்கு வராது இருந்து பரவாயில்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா சபைக்கு வர ஆட்கள் முதலாவது யாரோட நெருக்கமா இருந்தாகணும்? இயேசுவோடு நெருக்கமா இருந்தாகணும். இயேசுவோடு நெருக்கமா இல்லாம இருந்துகிட்டு நீ ரெகுலரா சர்ச்சுக்கு வந்தாலோ, காணி கொடுத்தாலோ, தசமபாகம் கொடுத்தாலோ, பாட்டு பாடினாலோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இருக்கிற எல்லாரும் நல்லா தெளிவா கேட்டுங்க. Without having proper relationship with Jesus, your regular attendance in the church is of no use. தேவனோடு இயேசுவோடு நெருக்கமான உறவு இல்லாமல் நீங்க சபையில ரெகுலரா வருவதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படி இருக்காங்களா? இருக்காங்க. எங்க இருக்காங்க? இங்கேயும் இருக்கிறாங்க. உங்கள இருக்கிறாங்களா? ஆமா, உங்கள இருக்கிறாங்க. இயேசுவோடு நெருக்கமான உறவு இல்லாமல் சபைக்கு வந்து போவதில் பிரயோஜனம் இல்லை. ஏன்? நம்ம ஆண்டவர் யாரு? தேவாலயத்திலும் பெரியவர், கட்டடத்தை விட பெரியவர். அது பெரிய மேட்டரே கிடையாது. நல்லா கவனிச்சிங்க. உங்களுக்கு உங்க அம்மா சோறு போடல, உங்க அம்மா மூலம் யார் போடுறா? இயேசு போடுறாரு. உங்க அப்பா உங்களை படிக்க வைக்கல, அப்பா மூலம் யார் படிக்க வைக்கிறா? இயேசு படிக்க வைக்கிறாரு. அப்ப உங்க தொடர்பு இயேசுவோடு இருக்கணும். இயேசுவோடு தொடர்பு இல்லாம சபையோடு தொடர்பு வைத்திருப்பதில் பிரயோஜனம் இல்லை. நமது ஆண்டவர் தேவாலயத்திலும் பெரியவர். மத்தேயு 12:41 வாசிக்கலாம். யோனாவிலும் பெரியவர். இது என்ன? யோனாவிலும் பெரியவர்னா அர்த்தம் என்ன? உலகத்துல எவ்வளோ ஊழியர்கள் இருக்கிறாங்க. இந்த யோனா அப்படி என்ன சாட்சிட்டான்னு கேக்குறீங்களா? ஒரே ஒரு பிரசங்கத்தை வச்சா ஒரு பட்டணமே ரட்சிக்கப்பட்டுருச்சு. எப்படி? The whole city was saved. பேதுரு பிரசங்கம் வச்சப்போ 3000 பேர் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. டாக்டர் பில்லிகரகம் பிரசங்கம் வைக்கிறாரு, ஒரு பிரசங்கத்துல ஒரு 30,000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஓகே. ஆனா யோனா ஒரே ஒரு பிரசங்கம் தான் வச்சாரு. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? ஒரு பட்டணமே, ஒரு நாடே ரட்சிக்கப்பட்டுடுச்சு. இங்க இயேசு சொல்றாரு,
யோனாவிலும் பெரியவர். எந்த ஊழியரையும் விட இயேசு பெரியவர். நல்லா கவனமா கேட்டுக்க. எந்த ஊழியரையாவது பிடிச்சிட்டு அங்க கூட்டம் நடக்குது, அவர் வந்துட்டாரு, எங்காள் வந்துட்டாரு, எங்காள் வந்துட்டாரு, அவரை போய் பார்த்துட்டு வரணும். ஊழியரை கவனிங்க வானானல்ல, ஊழியரை நேசிக்கலாம், காணிக்க கொடுக்கலாம். ஆனா ஊழியர்களை விட உங்கள் உறவு யாரோட இருந்தாகணும்? மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. அதனால லேவியனை கைவிட்டுறாதீங்க. சொல்லுங்க, லேவியன்னா யாரு? ஊழியர்களை கைவிட்டது. ஆனால் நல்லா கவனமா கேட்டுங்க, ஆனால் இந்த இயேசு யாரை விட பெரியவர்? அவன் தான் டாப் மோஸ்ட் பிரீச்சரு. ஒரே ஒரு பர்சன் என்ன மந்திரம் பண்ணானோ தெரியலீங்க. சரி, இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நீங்க நாளைக்கு ஒரு கிராமத்துக்கு போகணுங்க. போயிட்டு அந்த ஊரை சுத்தி வந்து சொல்றீங்க, இன்னும் 40 நாளிலே இந்த ஊர் அழிய போகிறது. எவனா ரச்சி போடுவானா அவங்கள பார்த்து கிறுக்க ஏதோ வளர்றான்டான்னு சொல்லுவானா சொல்ல மாட்டானா? நாளைக்கு உங்க பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு போய் சுத்தி வந்து சொல்லுங்க, இன்னும் 40 நாளிலே இந்த ஊர் அழிய போகுது, எல்லாம் மணந்துருமுங்கன்னு சொல்றீங்க. எவனா கீழ்ப்படிவான்னு நினைக்கிறீங்களா? இந்த ஊர்ல எத்தனை பிரசங்கம் வச்சாச்சு தெரியுங்களா? சகோதரன் தினகரன் வந்தாரு, சாது செல்லப்ப வந்தாரு, டாக்டர் சாம் கமலேஷ் வந்தாரு, மோகன்சி வந்தாரு, ஃபாதர் வந்தாரு. எத்தனை பிரசங்கம், எத்தனை கூட்டம். உலகத்தில் உள்ள எவ்வளோ பிரசங்கர் வந்துட்டாங்க. ஆனா திருச்சி பட்டணம் இன்னும் சொல்லுங்க ரட்சிக்கப்படவே இல்லை. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அப்படியே 10 பொறுக்கி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா யோனா ஒரே ஒரு பிரசங்கம் தான் வச்சான், பட்டணமே ரட்சிக்கப்பட்டுடுச்சு. இயேசு சொல்றாரு, தான் யாருன்னு சொல்றாரு? யோனாவிலும் பெரியவர், கிரேட்டர் தென் ஜோனா. அப்படின்னா விளங்கிக்கணும், எப்பேற்பட்ட ஊழியராயிருந்தாலும் நீங்கள் இயேசுவின் மேல் வைக்கிற அன்பு அந்த ஊழியர் மேல் வைக்கிற அன்பை விட அதிகமா இருந்தாகணும். எந்த ஊழியருக்கும் நீங்க யாரும் ஆயிடாதீங்க, விசிறி ஆயிடாதீங்க. விளங்குதா? நிறைய பேருக்கு புரிய மாட்டேன்து. எங்காள் வந்துட்டாரு, எப்படியாவது அவரை பார்க்கணும். ஐயோ டிவி ஆன் பண்ணு, அவர் பிரசங்கம் முடிச்சிருவாரு. அதுக்குள்ள ஓட்டமா ஓடுறது. அவர் அங்க கோட்ட வச்சா அங்க ஓடு, இங்க கோட்ட வச்சா இந்த கதெல்லாம் வேணாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்குன்னு ஒரு சபை இருக்குதா, ஒழுங்கா அந்த சபைக்கு போ, அங்க சொல்ற பிரசங்கத்தை கேளு. எந்த ஊழியருக்கும் என்ன ஆயிடாத, விசிறி ஆயிடாத. இயேசுதான் உலகத்திலே பெரிய பிரசங்கியார். உங்களுக்கு விளங்குமா? அவருடைய பிரசங்கமும் அவரை பற்றி செய்தியும் கேட்டு உலகத்துல 300 கோடிக்கு அதிகமான பேர் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. இப்போ உலகத்திலேயே மெஜாரிட்டி ரிலீஜன் எது தெரியுமா? சொல்லுங்க. இந்தியாவில் வேணா நம்ம மைனாரிட்டியா இருக்கலாம், உலகத்திலேயே பெரிய மதம் எதுதான்? கிறிஸ்தவ மதம் தான். கிறிஸ்தவ மதம் தான். ரெக்கார்டு ஆனது 300 கோடி, ரெக்கார்டு ஆகாம பல கோடி இருக்குது. ரெக்கார்டு கர்த்தர் பார்வையில் தெரியும். அதனால்தான் ஒருத்தர் சொல்றாரு, 400 கோடிக்கு அதிகமானவர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க உலகத்துல. மோர் தென் 400 crores, 4 billion people are following Jesus. இயேசு பற்றி செய்தி இருக்குதே, அது அநேகர் இன்னைக்கு இழுத்து கொண்டு வருது. யோனாவிலும் பெரியவர். மத்தேயு 12:42 வாசிக்கலாம். நல்லா கவனிச்சீங்க. சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்படின்னா அர்த்தம் என்ன? சாலமோன் பெரிய ஞானி. இந்த ஞானி கடைசியில பெரிய முட்டாளதான் செத்தார். விளங்குதா விளங்கலையா? ரொம்ப குளோரியஸ் பிகினிங், இன்குளோரியஸ் எண்ட். நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா, பலருடைய லைஃப்பை படிச்சு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஏறும் அப்புறம் இறங்கும், அப்புறம் ஏறும் இறங்கும். எசேக்கியா ரொம்ப நல்ல ராஜாதான். அவர் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு என்னமோ அற்புதம்லாம் செய்தது உண்மைதான். ஆனா கடைசியில அங்க ஒரு ப்ராப்ளம் உருவாயிடுச்சு. ஆசா அதே போலதான்.
எல்லா ராஜாக்களும் அப்படிதான். ஆரம்பம் சூப்பரா மேல போகும், அப்புறம் இறங்கும். சாலமோன் அப்படிதான். ஆரம்பம் ரொம்ப குளோரியஸ் பிகினிங், ஆனா எண்டு இன்குளோரியஸ் எண்டு. ஞானம், சாலமோனுடைய ஞானத்தை கேட்க எல்லாரும் வருவாங்களாம். சாலமோன் ஞானம், எந்த தத்துவத்தையும் விட இயேசு பெரியவர். அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, சாக்ரேட்ஸ், இந்த மாதிரி 1008 தத்துவ சாஸ்திரங்கள் உலகத்தில். உங்களுக்கு கூட பல ஆள் தத்துவம் எல்லாம் சொல்லும். ஞாபகம் வச்சுங்க, உங்க ஒப்பீனியனை விட யார் ஒப்பீனியன் பெருசு? இயேசு. எப்போதும் அதை ஞாபகம் வச்சுங்க. அவர் ஒப்பீனியன் என்னன்னு கேட்க பாருங்க. உங்க ஒப்பீனியன்ல வாழ்ந்துடாதீங்க, பிறர் ஒப்பீனியன்ல வாழ்ந்துடாதீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜீசஸ் ஷுட் பி யுவர் ஃபர்ஸ்ட் கன்சல்டன்ட் and Jesus should be your last consultant. எப்படி? இயேசுதான் உங்களுக்கு முதல் கன்சல்டண்டா இருக்கணும். எதுவாக செய்ய போனா இயேசுவே உங்க கருத்து என்னன்னு கேட்கணும். அப்புறம் தாத்தா கிட்ட, அம்மா கிட்ட, அப்பா கிட்ட எல்லாம் கேளு. அப்புறம் கேட்டுட்டு மறுபடியும் யார்கிட்ட வந்துடணும்? ஃபைனலா நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். அவர் சொல்றதுதான் ஃபைனலா இருக்கணும். சொல்லுங்க, Jesus should be my first consultant and Jesus should be my last consultant. விளங்குதா? He should be my first resource and he should be my last resource. அவர்தான் என் வாழ்க்கையின் மூல ஆதாரம். சாலமோனிலும் பெரியவர். எந்த கொள்கை, எந்த தத்துவம், அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாங்க. உலகத்துல 1008 தத்துவம், 1008 கொள்கை இருக்குது. அந்த கொள்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பைபிளை ஃபாலோ பண்ண முடியாது. இயேசு சாலமோனிலும் பெரியவர். எந்த ஞானத்தையும் விட இந்த வேதாகமம் தான் பெரிய ஞானம். இந்த இயேசு தான் பெரிய ஞானம். இயேசு கொடுக்கிற. உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் உள்ள 85% விஞ்ஞானிகள் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். ரிமெம்பர் தட். உலகத்தில் உள்ள 85% விஞ்ஞானிகள் ரட்சிக்கப்பட்டவர்கள். சர் ஐசக் நியூட்டன் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஜெபிக்கிற பழக்கம் வைத்திருந்தார். சர் ஐசக் நியூட்டனுக்கு ஒரு பெயர் உண்டு, the father of the modern science. எப்படி? நவீன விஞ்ஞானத்தின் தந்தை, father of the modern science. அவர் சொல்றாரு, தினமும் காலையில 4 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் தான் லேபுக்கு போவாராம். கண்டுபிடிச்சதெல்லாம் எங்க கண்டுபிடிச்சாராம்? ஜெபத்துல கர்த்தர் வெளிப்படுத்தினாராம். ஜெபத்துல கர்த்தர் வெளிப்படுத்தின போய் லேபில் போய் செக் பண்ணுவாரா, சக்சஸ் ஆகும். அப்புறம் தான் வெளி உலகத்தை கொடுப்பாரா. அப்படின்னு அர்த்தம் என்ன? உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளும் 85% யார்? ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்கள் இயேசு ஞானத்தினால்தான் இதெல்லாம் கொடுத்தார்கள். இந்த மின்சார விளக்கு, இந்த ஃபேனு, இதை கண்டுபிடிச்சவங்க பூரா born again Christians. born again Christians. மருந்து, மாத்திரை, அதெல்லாம் born again Christians. குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சது ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை. அவர்கிட்ட பத்திரிகைக்காரங்க கேட்கறாங்க, உலகத்திலேயே எது பெரிய கண்டுபிடிப்புன்னு கேட்டாங்க. குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சு. குளோரோஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணதா இருந்தா 4 பேர் ஒருத்தனை பிடிச்சுக்கணும். டாக்டர் பிடிச்சி அறுப்பான். அவன் துடியோ துடியோன்னு ஐயோ கையோன்னு கத்துவான், ஐயோ கையோன்னு கத்துவான். இதை மாத்துறதுக்கு அந்த டாக்டர், அந்த மருத்துவர் கண்டுபிடிச்சாரு குளோரோஃபார்ம். அதை மருந்து கொடுத்துட்டா மறுத்துடுச்சு. எத்தனை தடவை அறுத்தாலும் தெரியவே இல்லை. அந்த விஞ்ஞானிகிட்ட போய் பேப்பருக்காரங்க கேட்கறாங்க, உலகத்திலேயே பெரிய கண்டுபிடிப்பு இது. அவர் சொல்றாரு, நான் இயேசுவை கண்டுபிடித்து விட்டேன். ஐ ஹவ் ஃபவுண்ட் ஜீசஸ். உலகத்திலேயே பெரிய கண்டுபிடிப்பு எது? நான் இயேசுவை அறிந்து கொண்டேன். அப்ப எந்த ஞானத்தையும் விட அவருடைய ஞானம் பெரியது. உலக ஞானத்தை ஃபாலோ பண்ணாத. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். உன்னை பிரில்லியண்டா மாத்துவாரு, இன்டெலிஜென்டா மாத்துவாரு. இப்ப புதுசா சொல்றாங்களே AI. இப்ப கார்ல வரும்போது ஒருத்தன் MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. வாட் இஸ் டீப் சீக்னு கேட்டேன். டீப் சீக். And then I can ask another question. What is the difference between DeepSeek and AI? பாஸ்டரா நீங்க
இதெல்லாம் பேசுறீங்களே, நல்லா கவனிங்க. இயேசுவின் ஞானம் இந்த ஏஐயை விட பெரியது. இயேசுவின் ஞானம் இந்த டீப் சீக்கை விட பெரியது. உலகத்தில் உள்ள எந்த தத்துவத்தை பார்க்கிலும் இயேசுவின் ஞானம் பெரியது. அவர் சாலமோனிலும் பெரியவர். குடும்ப நடத்த ஞானமா, உங்க வேலையில தொழில ஞானமா, வியாபாரத்துல ஞானமா, படிப்புல ஞானமா, இயேசுவை பாருங்க. அவர் உங்களுக்கு ஞானம் தருவார், ஞானம் தருவார். அவர் சாலமோனிலும் பெரியவர். 1 யோவான் 3:20 உன் இருதயத்தை பார்க்கலும் பெரியவர். வாட் டஸ் இட் மீன்? உன் மனசாட்சியை விட ஒரு பெரியவர். அது என்ன? அது மனசாட்சியை விட பெரியவர். அநேகரை ஒரு கொள்கை கெடுத்துட்டு வருது. அது என்ன கொள்கை தெரியுங்களா? என் மனசாட்சி பயந்து வாழ்றேன், மனசாட்சி தான் கடவுள். உங்களை கூட யாராவது அதில் மாட்டிக்காதீங்க. இதுதான் கடவுள், மனசாட்சி தான் கடவுள். என் மனசாட்சிக்கு சரின்னு பட்டதை நான் செய்கிறேன். நோ, இந்த மனசாட்சி சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறும், உன்னுடைய கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும், ஆளுக்கு ஆளு மாறும் மனசாட்சி. விளக்கம் சொல்லட்டுமா? விளக்கம் சொல்லட்டுமா? திருச்சியிலேயே ஒரு சகோதரன் இப்ப உயிரோடு தான் இருக்கிறார். அவர் பேசும்போது சொல்லுவாரு, ரட்சிக்கப்படுறது முன்னாடி நல்ல மதுபானம் பண்ணுவாராம். இப்படி மதுபானம் பண்றப்ப தமிழகத்துல மதுபானம் தடை செய்யப்பட்டிருந்தது. இங்க குடிக்க கூடாதுன்னு சட்டம் இருந்தது. அதனால ஒரு பாண்டிச்சேரியில போய் 2-3 நாள் தங்கி நல்லா குடிச்சிட்டு வருவாராம். பாண்டிச்சேரியில குடிக்கிறப்ப மனசாட்சி ஒண்ணுமே சொல்லாதான். எப்படி பாண்டிச்சேரியில குடிக்கிறப்ப மனசாட்சி ரொம்ப கிளியரா இருக்குமா, தமிழ்நாட்டில் குடிக்கிறப்ப மனசாட்சி குத்துமா. இது என்ன மனசாட்சி சொல்லுங்க பாக்கலாம். பாண்டிச்சேரியில பண்றதும் தமிழ்நாட்டில் பண்றதும் ஒரே தப்பு தான். ஆனா பாண்டிச்சேரியில் குடிக்கிறப்ப மனசாட்சி ஒன்னும் பேசல, தமிழ்நாட்டில் குடிக்கிற மட்டும் மனசாட்சி என்ன பண்ணுது? இது என்ன மனசாட்சி சொல்லுங்க பாக்கலாம். துர்மனசாட்சி. உங்க மனசாட்சியை நம்பி வாழ்ந்துடாதீங்க. உங்க மனசாட்சி உங்களை ஏமாத்திரும். ஏன்? உங்க மனசாட்சி உங்க கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி, உங்க கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பேசும். ஆனா இயேசு அப்படி பேச மாட்டாரு. தேவன் தான் உங்களை ஆட்சி செய்ய வேண்டும். அவர் மனசாட்சியை விட பெரியவர், உங்கள் இருதயத்தை விட அவர் பெரியவர். அடுத்தபடியா வாசிக்கலாம், யோபின் புஸ்தகம் 33:12 வாசிக்கலாம். நல்ல ஞாபகம் வச்சுக்க, மனுஷரை பார்க்கலும் தேவன் பெரியவராயிருக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, கடவுளை மற மனிதனை நினை அப்படின்னுவாங்க. இந்த பாரு மனுஷன் கண்டுபிடிச்சதை பத்தியா அப்படின்னு காட்டுவாங்க. மனுஷன் கண்டுபிடிச்சத பாத்தியா? ஆவியில இந்த காற்று மண்டலத்துல இயேசுவும் அவருடைய தூதர்களும் பறந்து கொண்டே இருக்கிறார்கள். உங்க கண்ணுக்கு தெரியாத பறந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் மனிதர்கள் பறப்பதற்கு விமானத்திலோ ராக்கெட்டிலோ பறக்கணும்னா பல 1000 கோடி செலவு பண்ணி ஆகணும். எத்தனை? பல 1000 கோடி செலவு பண்ணி ஆகணும். நன்றா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த மனிதனையும் விட இயேசு பெரியவர். உலகத்தில் உள்ள எந்த மனிதனையும் விட இயேசு பெரியவர். சுவாமி விவேகானந்தர் ஒரு நூல்களை படிச்சு பாருங்க. இயேசு சுவாமி விவேகானந்தர் விட பெரியவர். ஒரு புஸ்தகத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு மெய் தெய்வம் என்றது சொல்லுவாரு. இயேசு மெய் தெய்வம் என்பதை யாரே சொல்றாரு? விவேகானந்தர் சொல்றாரு. நல்லா கேட்டுங்க. சித்தர்கள் பாடின கவிதைகளில அவர்கள் இயேசுவை உயர்த்தி காண்பிக்கிறார்கள். எந்த மனிதனையும் விட இயேசு பெரியவர். உலகத்துல நீங்க யாரையாவது மனிதர்களை பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்காதீங்க. அவன் ஆவி பிரியும், அவன் யோசனைகள் அந்நாளில் ஒழிந்து போகும். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உம்மை நம்புகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. உம்மை நம்புகிறவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல அவர்கள் அசைக்கப்படாதிருப்பார்கள்.
கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். அதனால எந்த மனிதனையும் சார்ந்து கொள்ளாதீங்க, எந்த மனிதனையும் ஃபாலோ பண்ணிடாதீங்க. டோன்ட் ஃபாலோ எனி மேன், டோன்ட் ஃபாலோ எனி மேன். அண்ணாதுரை புஸ்தகத்தை படிச்சிருக்கிறேன், காமராஜர் புஸ்தகத்தை படிச்சிருக்கிறேன், காந்தி புஸ்தகத்தை படிச்சிருக்கிறேன், விவேகானந்தர் புஸ்தகத்தை படிச்சிருக்கிறேன். அது நல்ல கருத்துக்கள்லாம் இருக்குது. ஆனாலும் அவைகள் ஒன்றும் வேதத்திற்கு ஈடாகாது. அவைகள் ஒன்றும் இயேசு கிட்ட வரவே முடியாது, இயேசு கிட்ட வரவே முடியாது. அவள் எல்லாரும் மாண்டு போன மனிதர்கள், செத்து போன மனிதர்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரே மரணத்தை வென்று மூன்றாம் நாள் உயிர்த்து இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். இங்க இருக்கிற எல்லாரும் கவனமாய் கவனியுங்கள், இயேசு பெரியவர். யாத்திராகமம் 18:11 கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். அநேக கர்த்தாக்களும் தேவர்களும் உண்டுன்னு பைபிள்ல போட்டுக்குது, இருந்துட்டு போட்டும் வானானல. எப்படி இவங்களாம் யாரு? விழுந்து போன சாத்தானும் அவனுடைய தூதர்களும் தான் இப்படி பல தேவர்களாக தெய்வங்களாக சுற்றி திரிகிறார்கள். சாத்தான் மேலிருந்து கீழே விழுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஆராதனை, தன்னை ஆராதிக்க வேண்டும். கடவுளை எப்படி மக்கள் ஆராதிக்கிறார்களோ அதை போல தன்னை ஜனங்கள் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ஆசைப்பட்ட உடனே ஆண்டவர் தள்ளி விட்டார். வந்தவன் சும்மா இல்லை, இந்த மக்களை தன் பக்கம் இழுப்பதற்காக சிலையெல்லாம் செய்ய சொல்லி அந்த சிலையில போய் உட்காந்துக்க வேண்டியது. இவனு ட்ரம் அடிச்சு நாதஸ்வரம் வாசிக்கிறப்ப ஐயா அது மேல உட்காந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவார். யாரு? புரியுதா புரியலையா? ஆனா நமது ஆண்டவர் எல்லா தேவர்களிலும் பெரியவர். நம்ம பாஸ்டர் கிங்ஸ்லி ஒரு தடவை சொன்னார், உன் வீட்டுல எலுமிச்சம்பழம் போட்டானா எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிருன்றார். இன்னும் 10 எலுமிச்சம்பழம் கொண்டாந்து போட்டுட்டோம், தகடு வச்சுக்கிட்டே இருக்கட்டும். எத்தனை தகடுலாம் வைக்கிட்டு ஏன் கவலைப்படுற? தகடு வச்சுக்கிட்டே இருக்கட்டும், அதை பத்தி கவலையே படாது. அவன் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவர்களில் எல்லாம் பெரியவர். 1 யோவான் 4:4 படி, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்படின்னா அர்த்தம் என்ன? சாத்தானை விட ஒரு பெரியவர். யாரை விட பெரியவர்? சாத்தானை விட பெரியவர். ஒரு ரட்சிக்கப்பட்ட தாய் கர்ப்பஸ்திரியா இருக்குது, ரட்சிக்கப்பட்ட தாய் பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் பேய் பிடிச்ச ஒரு அம்மா நர்ஸா வேலை பார்க்குது. எப்படி? பேய் பிடிச்ச அம்மா நர்ஸா வேலை பார்க்குது. இந்த அம்மா ரட்சிக்கப்பட்ட தாய் லேபர் வார்டில் கொண்டு போய் விட்டாச்சு. அந்த நர்ஸு நிக்குது. இந்த அம்மாவுக்கு டெலிவரி, லேபர் பெயின் ஆரம்பிச்சிருச்சு. அப்பா இயேசுவே, அப்பா இயேசுவேன்னு இந்த அம்மா கத்துது. யாரு? பிரசவிக்கிற தாய் பிரசவ நேரத்தில் என்ன சொல்லுது? அப்பா இயேசுவே, அல்லேலூயா இயேசுவேன்னு சொல்லுது. இது கத்த கத்த இந்த நர்ஸு ஆட்டம் ஆடுது. எது கத்த கத்த? இந்த அம்மா அப்பா இயேசுவே அல்லேலூயான்னு இது கத்த கத்த இந்த நர்ஸு தூட்டி பார்க்க முடியாம என்ன பண்ணுது? ஆட்டம் ஆடுது. ஆட்டம் ஆடுது. இந்த அம்மா அல்லேலூயா இயேசுவேன்னு சொன்ன உடனே குழந்தை பிறந்துருச்சு. அந்த அம்மா கிட்ட இருந்து பேய் ஓடி போச்சு. 2 டெலிவரி நடந்துடுச்சு. இந்த அம்மாவுக்கு குழந்தை டெலிவரி, அந்த அம்மாவுக்கு பிசாசிலிருந்து டெலிவரி. இங்க இருக்கிற விசுவாசி எல்லாம் உயிரோட்டம் உள்ள விசுவாசியா இருக்கணும். சும்மா ஆர்டினரி மெம்பரா இருக்க கூடாது. எப்படி இருக்கணும்? விகரஸ் பிலீவர். சொல்லுங்க, விகரஸ் பிலீவர். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் முதல் சில வசனங்களை படிங்க. இந்த சாத்தான கட்டுறதுக்கு 4 தூதர் தேவை கிடையாது, 10 தூதர் தேவை கிடையாது. யார் போதும்? ஒரு தூதன் போதும், ஒரு தூதன் போதும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் யார் இருக்கிறா? ஒரு தூதர் காவலுக்கு இருக்கிறான், கார்டியன் ஏஞ்சல் இருக்கிறாங்க. நீ நினைச்சுக்கணும், எப்ப பார்த்தாலும் என்னோட கூட யார் வரா? தூதர்கள் வராங்க.
மந்திரி தந்திரிக்கெல்லாம் கூடவே போலீஸ்காரங்க போறாங்க. எங்க கூட யாரு வரா? தூதர்கள் வராங்க. போன வாரம் என்ன மாதிரி ஒரு அம்மா வந்து சாட்சி சொல்லிட்டு போச்சான். என்ன சாட்சி சொன்னிச்சான்? பஸ்ஸில் ஏறிச்சான், முன்பக்க படிக்கட்டுல ஏறிச்சான். ஏறதுக்குள்ள விசில் அடிச்சுட்டானா பஸ் கிளம்பிடுச்சான். இது தொப்புன்னு கீழே விழுந்துடுச்சான். பஸ்ஸுனுடைய முதல் சக்கரமும் பின் சக்கரமும் ரெண்டும் ஏறி இறங்கிடுச்சான். அப்படி ஏறி இறங்குறப்ப இது பார்க்குதான் தூதர்கள் வந்து அந்த சக்கரம் இந்த அம்மா மேல படாதபடி சக்கரத்தை தூக்கிட்டாங்களாம். இந்த அம்மா ரெண்டு சக்கரமும் ஏறின உடனே எல்லாரும் இறங்கி ஓடி வந்து செத்து போயிடுச்சு, நசுங்கிடுச்சு, தூக்கலான்னு வந்தா இது ஏந்திச்சு புடவை தட்டிட்டு நின்று உட்கார்ந்து சோத்திரம் அல்லேலியான்னு சொல்லிட்டு இருக்குதான். அப்போ உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இன்னிலிருந்து ஒரு விசுவாசி சாத்தானுக்கு பயப்படக்கூடாது. எப்படி பயப்படக்கூடாது? ஆனா உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு கரெக்டா இருக்கணும். தண்ணி சாப்பிட்டுட்டு சாத்தான்ட்டு ஏத்து நிக்க உன்னால முடியாது. நல்லா கவனிச்சுக்க. ஸ்மோக் எல்லாம் பண்ணிட்டு சாத்தான்ட்ட வேலையை காட்டாத. பொய், வஞ்சகம், கள்ளத்தனம், மாய்மாலம், கீழ்ப்படியாமை, கசப்பு, கோபம் இதெல்லாம் வச்சுக்கிட்டதுன்னா பிசாசு உன் வீட்டில் இருக்கும். நல்லா கவனமா கேட்டுக்க. சரி, இப்ப அவர் பெரியவர், அவர் பெரியவர் என்று செய்தி கேட்டேனே, என்ன அர்த்தம்? யோவான் 1 அதிகாரம் 12 சொல்லுகிறது, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப இங்க இருக்கிற ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். எங்க அப்பா யாரு? இயேசுதான் எங்க அப்பா, கடவுள் தான் எங்க அப்பா. அவர் யார் தெரியுமா? சொல்லுங்க. இவ்வளவு நேரம் செய்தி கேட்டீங்களே, உலகத்திலே அவர் தான் பெரியவர். பணத்துல பெரியவரு, வல்லமையில பெரியவரு, சொல்லுங்க, ஞானத்துல பெரியவரு, எவரையும் விட பெரியவர். அவர் தான் உலகத்திலேயே பெரிய, the greatest person in all the universe. அண்ட சராசரத்திலேயே அவர் தான் பெரியவர். நீ யார் தெரியுமா? அவருடைய பிள்ளை. அப்ப நீ ஏன் கவலைப்படணும்? நீ ஏன் கலங்கணும்? வசனத்தை பிடிச்சுக்கிட்டு கரெக்டா நட, வாழ்க்கையில வளர்ந்துகிட்டே போகலாம். எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ரோமர் 8:31 சொல்லுகிறது, கர்த்தர் எனது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? If God is for me, who can be against me? இன்னையிலிருந்து வீர நடப்பீங்களா? சொல்ல மாட்டீங்களே. உங்களை பார்த்தா சொல்லுங்க. இன்னிலிருந்து என்ன நடக்கணும்? சாத்தானே அப்பாலே போ, சாத்தானே அப்பாலே போ. பேசலாம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். எல்லா விசுவாசம் எப்படியா இருக்கணும்? விகரஸ். சொல்லுங்க, விகரஸ். ஆர்டினரியாவே இருக்கக்கூடாது. சும்மா கேட்டுட்டு அல்லேலூயா சொல்லிட்டு போறதோட கதை இருக்கக்கூடாது. ஆமா, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். வேலை பார்க்கிற இடத்துல, பஸ்ல டிராவல் பண்றப்ப பேய ஓட்டணும், வியாதியை சுகமாக்கணும், ஆத்மா ஆதாயப்படுத்தணும், ஆத்மாக்களை கொண்டு வந்து சேர்க்கணும். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், நான் பயப்பட மாட்டேன்.